இன்னமும் நீ எழுதின ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துல இருக்கு தெரியுமா? 7 3 10 எங்க பாட்டன் சொத்து 3 7 10 உன் மூஞ்சி மேல குத்து. இன்னும் அதுக்கு அர்த்தம் தெரியாம சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? செடியை பூச்சி கட்டியா வெட்டி விடுறேன். வெட்டுறேன் பாரு, வெட்டுறேன். மீரா, மீரா. யாரு? யாருமா? என்ன மீரா, என்ன தெரியலையா? நான் தான் பங்கஜம். பழனியப்ப சம்சாரம் பங்கஜம். வாங்க வாங்க வாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்ப என்ன, நான் கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன். இப்ப சதெல்லாம் போட்டு நேரெல்லாம் விழுந்துடுச்சு. வயசாகுது இல்லையா? ஆள அடையாளமே தெரியல, அப்படியே மாறிட்டீங்க. How is life? அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு த்ரில்லு, ஒரு சுவாரஸ்யம். சமைக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், அவ்வளவுதான். உன்னை சுறுசுறுப்பாக்க தான் நான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஆமா, நான் இப்போ ஒரு பெண்கள் பத்திரிகையோட எடிட்டர் தெரியுமா? அப்படியா? பத்திரிகையோட பேர் என்ன தெரியுமா? வீட்டு மனைவி. என்னமா இது? ஒரு அழகான பொண்ணு பேர் வைக்கலாம், இல்ல பூ பேர் வைக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டு மனைவின்னு வச்சிருக்கீங்க. ஹவுஸ் வைஃப்ங்கறத மாத்தி தான் வீட்டு மனைவின்னு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, பங்குஜோன்ற என் பேரை சுருக்கி பங்கிங்கிற பேர்ல கேள்வி பதில்ன்ற பகுதியை நான் தான் எழுதிட்டு இருக்கேன். ஓ, கேள்வி நீங்களே பதிலும் நீங்களேவா? பதில் மட்டும்தான் நான். இன்னைக்கு நம்பர் 1 லேடிஸ் மேகசின் இது. இப்ப அதுல உண்மை கதைன்னு ஒரு தொடர் வருது. அத நீ தான் எழுதுற. நானா? நான் எப்படி கதையெல்லாம்? ஏய், படிக்கிற காலத்துலயே நீ கதை கவிதை எல்லாம் எழுதுவ, எனக்கு தெரியாதா? அது அப்பெல்லாம் ஒரு ஆர்வத்துல எழுதுனது. இப்ப அதெல்லாம் எப்படி முடியும்? உன்னால கண்டிப்பா முடியும். இன்னமும் நீ எழுதின ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துல இருக்கு தெரியுமா? 7 3 10 எங்க பாட்டன் சொத்து 3 7 10 உன் மூஞ்சி மேல குத்து. இன்னும் அதுக்கு அர்த்தம் தெரியாம சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஆனா உண்மை கதையெல்லாம் வேற இல்லையா? மீரா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 லட்சம். அது உனக்கே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 2 லட்சமா? ஆமா, கதை ஓகே ஆனதும் 25% அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. அப்புறம் வாரம் தொடர் வரும்போது உன்னோட பணம் வந்துகிட்டே இருக்கும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மை கதைன்னும் போதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. உண்மை வேற கதை வேற இல்லையா? இதே மாதிரிதான் போன வருஷம் ஒரு அம்மா உண்மை கதையை எழுதி 2 லட்சம் ரூபாவை லட்டு மாதிரி தட்டிட்டு போனாங்க. நம்மள சுத்தி நடக்கிற உண்மை கதையை யோசிச்சு பாரு, கிடைக்கும். என்னைக்கு லாஸ்ட் டேட்? வர 23ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 13. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. என்னால முடியுமாங்கறத உன்னால முடியும்னு மாத்தி யோசிச்சு பாரு. இத பாரு, கதை சென்டிமெண்டா இல்லனாலும் சென்சேஷனா இருக்கும். சரி சரி சரி, நான் இப்ப இருந்து முயற்சி பண்றேன். வெரி குட். உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும். அதை நானே என் கையால உனக்கு கொடுக்கணும். மறந்துடாத. 23ஆம் தேதி நான் வரேன். ஓகே. ஐயா, சும்மா இருந்தவள கிளறி விட்டுட்டு போயிட்டாளே. இப்போ உண்மை கதைக்கு நான் எங்கன்னு போவேன்? யாராவது உண்மை கதை இருந்தா எனக்கு கொஞ்சம் தர்றீங்களா? நான் 2 லட்சம் ரூபாய் பிரைஸ் வாங்கணும். என்ன மீரா, அநியாயம் பண்ணிருக்க. வீடு பூரா குப்பையாக்கி இருக்க. வேலைக்காரி வச்சா 1000 ரூபாய் செலவாகுமே, நானே பெருக்கி துடைக்கிறேன்னு. அதுக்காக இப்படியா? ஐயா, ஓங்கி அடிச்சேன்னா சரி. 2 லட்சம் ரூபாய் வரப்போகுது. அவ உயிரை கொடுத்து கதை எழுதிட்டு இருக்கா. ஏப்பா வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? உனக்கு ஒண்ணும் ஆகலையே, தெளிவா தானே இருக்க. யார் உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க? ஒண்டா? ஐயா, பேப்பர்லயும் ஒண்ணுமே இல்ல. ஏதோ எழுதி கிழிச்சு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நியாயம். ஒண்ணுமே இல்லாம இப்படி பேப்பரை சுருட்டி போட்டிருக்கே, என்ன அர்த்தம்? நீங்களா நாளுக்கா சம்பாதிக்க மாட்டீங்க, என்னையும் சம்பாதிக்க விட மாட்டீங்க. என்னப்பா நீங்க? என் ஃப்ரெண்டு பங்கஜம் இருக்காள, அவ ஒரு பெரிய பத்திரிக்கையில எடிட்டரா இருக்கா. அவ தான் சொன்னா, மீரா நீ ஒரு உண்மை கதை எழுதி கூட உனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் ரூபாயா? இத முன்னாடியே சொல்லக்கூடாது மீரா. உண்மை கதை எழுதுறது ரொம்ப ஈஸி. நாம கற்பனையா எதையாவது எழுதிட்டு இது திருச்சியில நடந்தது, மதுரையில நடந்தது அப்படின்னு போட வேண்டியது தானே.
ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுல என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணலாம் மட்டும் யோசிங்க. இப்போ நம்ம உண்மை கதையை எழுதி கொடுத்தா அதுக்குண்டான எவிடன்ஸே அவங்களுக்கு காட்டணும்ப்பா. இது பரவாயில்லையா பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்த 30 வருஷமா சக்கரை வியாதியில அவஸ்தைப்படுறான். அவன் கதையை எழுதிட்டு சர்க்கரையும் நானும் அப்படின்னு டைட்டில் கொடுத்துடலாம். அவனுக்கு ஒரு காலை வேற எடுத்துட்டாங்க. வேணும்னா அந்த கால் படத்தை அனுப்பலாம். இது உண்மை கதையா? இது உண்மை கதையா? ஏப்பா நீங்க இப்பெல்லாம் பிறந்த குழந்தைகளுக்கு சக்கரை வியாதி இருக்கு. அதுவும் இல்லாம அடுத்தவங்க வேதனையை வித்து காசாக்குற எண்ணம் நமக்கு வேண்டாம். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்த 7 பெண்ணை பத்தி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதபடி அவஸ்தைப்படுறான். அவனை போய் பிடிச்சனு வை, நிறைய மேட்டர்ஸ் கிடைக்கும். ஐயே அதெல்லாம் வேண்டாப்பா. ஒரு பரபரப்பான ஒரு சென்சேஷனலான கதையத்தான் பங்கஜம் கேக்குறா. நீங்க என்னடானா நமுத்து போன பக்கவாடா மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு 2 பேரும் புழல் ஜெயிலுக்கு போவோம். என்ன எதுக்குன்ற? அங்க ஆயுள் தண்டனை கைதி யாராவது இருப்பான். அவனை பிடிச்சி ஏன் உள்ள வந்தான், என்ன ஏது அப்படின்னு கேட்டு விசாரிச்சு எழுதுவோம். நீங்க என்ன சிக்கல்ல மாட்டி விடாம ஓய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மீரா, நல்லா இருக்கும். பூ ஒன்று புழலானது, தலைப்பே அழகா இல்ல? இத படிச்சுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஜெயில இருக்கிற சொந்தக்காரன் பூரா நம்மள வந்து வெட்டுறதுக்கா? உங்க யோசனை ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன மீரா, என் மூலமா உனக்கு பணமும் புகழும் கிடைச்சா அது எனக்கு தானே பெருமை. அதனால என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நான் உட்கார்ந்து என் மூளைய கசக்கி பிரிஞ்சு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, நான் கதை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடியே வரக்கூடாது. போங்க போங்க. நீ சொன்னேங்கிறதுக்காக நான் விட மாட்டேன். எப்படியாவது ஒரு உண்மை கதையை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்படி கிடைக்கல, யாராவது எழுதி வச்சிருக்கிற உண்மை கதையை திருடிக்கிட்டு வந்துடுறேன். இந்த டைலாக் அவ சொன்ன எப்படி இருக்கும்? ஏன் அவன் சொன்ன என்ன? இல்லையே, அவ தானே சொல்லணும். அவ தான் சொல்ல மாட்டேங்கிறாளே. சரி, சொல்ல வைப்பான். அதான் சரி. சண்முகம், அடடே வாடா. ஏசாமி, வா பாபா உட்காரு. என்னடா ரத்தம்? அது ரத்தம் இல்லடா, குங்குமம்டா. ஏண்டா, உன் நெத்திதான் இவ்வளவு அகலமா இருக்கே, அந்த குங்குமத்தை கொஞ்சம் மேல தூக்கி வச்சா என்ன? ஆமா, நான் வரும்போது என்னவோ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தியே, என்ன? ஒரு நல்ல எழுத்தாளங்கிறவன் எப்பவுமே எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அது நல்ல எழுத்தாளனுக்கு சரி. உனக்கு என்ன? நான் உன்னை பார்க்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நிறைய உண்மை கதைகள்லாம் எழுதுறல்ல? எக்கச்சக்கமா. நான் எழுதுற கதைகள் எல்லாமே உண்மைதான். நீதான் எழுதுறேங்கிறது உண்மை. ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறத யாருமே யோசனை பண்றது கிடையாது. அதை விடு, எனக்கு இப்போ ஒரு உண்மை கதை தேவை. உனக்கா? எதுக்கு? என் பொண்ணு மீரா பத்திரிக்கைக்கு ஒரு உண்மை கதை எழுத போறா. அதுக்கு தான் நீ ஐடியா கொடு, அவ டெவலப் பண்ணிப்பா. நேற்றுக்கு என் ஒய்ஃபுக்கு என் மேல இருந்த கோவத்துல எல்லாத்தையுமே எடுத்து கடைக்கு போட்டாளே. அவ இந்த கதையெல்லாம் படிச்சுட்டா போல இருக்கு. பரவாயில்ல, அந்த கடை அட்ரஸ் கொடு, குப்பையை கிளறி 1-2 தேருமான்னு பாக்குறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எடைக்கு வாங்கும்போது கிலோ 6 ரூபான்னு வாங்கினாம்பா. இப்ப அதையே நான் திருப்பி கேட்கும்போது எனக்கே கிலோ 9 ரூபாங்கிறாம்பா. பத்திரிக்கை ஆபீஸ்ல உன் கதைக்கு வேல்யூ ஏறுதோ இல்லையோ, பழைய பேப்பர் கடையில வேல்யூ ஏறுது. சரி ஐயா சாமி, உனக்கு என்ன மாதிரி உண்மை கதைகள் வேணும்? பரபரப்பா இருக்கும், கையில் எடுத்து படிக்கிறவே கீழே வைக்கவே கூடாது. அப்படியா? ஒரு அம்மா தான் புருஷனுக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுறா. அது 15 வருஷம் கழிச்சு அவன் புருஷனுக்கு போய் சேருது. அதுக்கு அவன் பதில் கடுதாசி போடுறான். அது 15 வருஷம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு வந்து சேருது. அந்த அம்மா தான் புருஷனை தேடுன்னு தேடுறா. கடைசியில் தான் தெரியுது அவ புருஷன் பக்கத்து வீட்டிலே இருக்கான்னு. இது எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இது உண்மை கதை மாதிரி தெரியலையே, உன் கதை மாதிரி இருக்கு. சமயத்தில் 10 கதைகளுக்கு நடுவில் நம்ம கதையும் உண்மை கதை தான் தட்டி விட்டுற வேண்டியதுதான். இதை பாரு சண்முகம், நான் கேட்கறது பெண்கள் பத்திரிக்கைக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உண்மை கதையா இருக்கணும். ஐயா சாமி, பிரமாதமான விஷயம் ஒன்று மாட்டிருக்கு. சொல்லு. ஆஷாங்கிற 22 வயசு பொண்ணு 7 வயசுல இருந்து பல இடங்கள்ல திண்டாடி பல பேர்கிட்ட மாட்டாம கடைசியில சென்னைக்கு வந்திருக்கா. என்ன மீட் பண்ணா. அவ கதையை என்கிட்ட சொன்னாப்பா. 1 hour ஒரு ஓரமா நின்று அவ கதையை கேட்டுட்டு ஓன்னு அழுதம்பா. அதை நான் எழுதலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். பட் மீரா உன் பொண்ணுங்கிறதுனால அந்த ஆஷா கதையை அவ எழுதிட்டம்பா. சண்முகம், இது கொஞ்சம் பரவாயில்லையே. பத்திரிகையில் வந்துன்னு வச்சுக்க, படிச்சவங்க அவ்வளோ பேர் கதறி அழுவாங்கப்பா. அவ்வளோ மேட்டர் இருக்குப்பா அதில். ஆமா, இத நீ எழுத ஆரம்பிச்சிட்டியா? அவளை மீட் பண்ண, இன்னும் எழுத ஆரம்பிக்கல.
அப்போ ஆஷா எங்க இருக்கா? அவளை நான் தான் ஒரு வீட்டில் பத்திரமா தங்க வச்சிருக்கேன். ஆஷாவை அழைச்சிக்கிட்டு போய் மீரா கிட்ட விட்டுடுறேன். அவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். கரெக்ட். இந்த ஆஷாவோட அட்ரஸ். எதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட நான் வரேன்னு சொல்லுவேன். இல்லைன்னா என்னை பார்த்து யாரோ என்னவோன்னு பயந்துட போறான். அதுக்கு ஒரு கோடு வேர்டு சொல்றேன். நீ அவளை பார்த்து ஒமக்கசியா ஓசி மாயான்னு சொல்லு. அதுக்கு அவ என்ன சொல்லுவா? லாலாக்கு டோல் டப்பி மா அப்படிம்பா. எதுக்குடா இந்த கன்றாவி எல்லாம்? பேசாம உன் விசிட்டிங் கார்டை கூட. என் விசிட்டிங் கார்டு பல பேர்கிட்ட இருக்குடா, எவனாவது மிஸ்யூஸ் பண்றவன்டா. அதனால நீ இதை சொன்னேன்னா நீ தான் நான் அமிச்ச ஆளுன்னு ஆஷா தெரிஞ்சுக்குவா. அவ தான் ஆஷான்னு அவ சொன்னதை வச்சு நீ தெரிஞ்சுக்குவ. வேண்டா, இதுக்கு பேசாம நீயே நேரம் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல. அவசரமா நான் கேரளாவுக்கு போறேன், 15 வருஷமா ஒருத்தன் தண்ணியில இருக்கானா, அவன் கதையை எழுத போறேன். இதுக்கு என்னத்துக்குடா கேரளாவுக்கு போகணும்? நம்ம ஊர்ல பல பேர் 30-40 வருஷமா தண்ணியிலேயே இருக்காங்களே. டேய், அவன் கடல் தண்ணியில இருக்கான்டா. ஓஹோ. அப்புறம் அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன கோட் வேர்டை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. ஒமக்கசியா ஓசி மாயா. பெரிய திருக்குறள், இத மனப்பாடம் பண்ண. ஒமக்கசியா ஓசி மாயா. இதை சொல்லிக்கிட்டே போ. ஒமக்கசியா ஓசி மாயா. 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 என்ன ஒமக்கசியா ஓசி மாயா. பொம்பளை வீட்டுல தனியா இருக்கான்னுட்டு உன் இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு இருக்கியா? ஒமக்கசியா போயா. ஓசி மாயா. போன்னு சொல்றல. போய் அங்க ஒமக்கசியா இருந்து. ஓசி போயா. மாயா. வா. ஆளை பாரு. ஐயோ, என்னப்பா இது? சட்டையெல்லாம் சுருட்டிக்கிட்டு பனியனெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் வம்பு தும்பு பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஷண்முகம்னு ஒரு ரைட்டர், அவனை உனக்காக பார்க்க போயிருந்தேன். அவர் அடிச்சிட்டாரா? இல்ல, அவன் ஒரு கோடு வேர்டு சொல்லி கொடுத்தான். அந்த கோடு வேர்டை சொல்லிக்கிட்டு வந்தேன், அடிச்சிட்டாங்க. எப்ப பாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கப்போர் பண்ணிட்டு வரதே பொழப்பா போச்சு. இல்லம்மா, ஒரு பொண்ணோட அட்ரஸ கொடுத்து போய் பாரு, உண்மை கதை கிடைக்கும்னு சொன்னான். அதுக்காக ஒரு கோடு வேர்டு கொடுத்தான். அந்த கோடு வேர்டை சொன்னேன், அடி விழுந்தது. என்ன கோடு வேர்டு? உமக்கசியா ஓசி மாயா. என்ன ஊசி பாசின்னுகிட்ட? உமக்கசியா ஓசி மாயா. உமக்கசியா ஓசி மாயா. உமக்கசியா ஓசி மாயா. லாலாக்கு டோல் டபிமா, லாலாக்கு டோல் டபிமா, லாலாக்கு டோல் டபிமா, லாலாக்கு டோல் டபிமா. அந்த வார்த்தையை யார் சொன்னது? நான் தான். என் பாட்டுக்கு எசப்பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஆஷா. நீதான் ஆஷாவா? மீரா, இந்த பொண்ணை தேடிக்கிட்டு தான் நான் போனேன். இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தது? அப்பா, உண்மை கதைக்காக அலைஞ்சு திரிஞ்சு ஓஞ்சு போய் பார்க்ல உட்கார்ந்த. அக்கா காப்பாத்துங்கன்னு இவன் என் கால்ல வந்து விழுந்தா. எழுப்பி யாருன்னு கேட்டேன். பேரு ஆஷான்னு சொன்னா. ஆனா அப்பா, அவ கண்ணுல கதை தெரிஞ்சது. விசாரிச்சேன். 2 வயசுல இருந்து இஞ்சிவாடி ரயில்வே ஸ்டேஷன்லயே வளர்ந்தவளாம். ஒர்க் அவுட் ஆகும் போல தோணுச்சு. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ வாய கிளர்னா விஷயம் கிடைக்குன்னு கையோட கூட்டிட்டு வந்த. எப்படியோ நீ கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணும் ஷண்முகம் சொன்ன பொண்ணும் ஒண்ணுதான். சரி சரி, மழை மழைன்னு உன் கதையை சொல்லு, எழுதிக்கிறோம். 5 10 வாங்கிட்டு கிளம்பு. ஏமா, என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி சிரிக்கிற நீ? அவ அழறா. 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. அனாவசியமா என்ன கேட்டு தொல்லை பண்ணாதீங்க. நானே அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். பின்ன உன்னை வளர்க்கறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோம். நீ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு, நான் அப்படியே கதை என்ன எழுதிக்கிறேன். ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மூடு வரும்போது நானே சொல்றேன். லாலாக்கு டோல் டபிமா, லாலாக்கு. பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு வந்த மாதிரி சர்வசாதாரணமா போறா. உங்க ஃப்ரெண்டு ஷண்முகம் உயரமா குள்ளமா? எதுக்கு கேக்குற? இல்ல நின்னுகிட்டே வெட்டலாமா இல்ல ஸ்டூல போட்டு ஏறி வெட்டலாமான்னு யோசிக்கிறேன். கொண்டு வந்து விட்டுருக்கிறான் பாரு புள்ளைய. மக்கசியா ஓசி மாயா. இனிமே எதுக்கு? அதான் அவளே வந்துட்டாளே. பாஸ், நான் தான் பாஸ் பேசுறேன். ஆமா பாஸ், ஆஷா இங்க ஒரு வீட்ல இருக்கா பாஸ். பார்த்துட்டேன் பாஸ். அவ என்ன பார்க்கல பாஸ், நான் தான் பார்த்தேன். ஓகே பாஸ்.
அடையில வச்சிரு பாஸ். ஓகே பாஸ். ஏண்டா ஆசா வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் அவளை ஏண்டா தூக்காம விட்ட? இல்ல பாஸ், உங்களை கேட்காம போனா நீங்க கோவப்படுவீங்களே, அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். என்னடா பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் தாதாவாகலான்னு பாக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்லியே போக விட மாட்டேங்கிறியாடா? பாஸ், இப்ப நேரா போய் ஆஷாவை அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அந்த மலேசியா பார்ட்டிக்கு வித்துடலாம். அது நடக்காது. ஏன் பாஸ்? அந்த மலேசியா பார்ட்டிட்ட ஆஷாவோட போட்டோவை காட்டினேன். அந்த போட்டோவை பார்த்து அப்செட் ஆகி இங்க இருந்து நடந்தே போய் ஃபிளைட் ஏறி போயிட்டான்டா. அப்ப ஆஷாவை விட்டுலாமா பாஸ்? எது கிடைச்சாலும் விடக்கூடாது. அதுதான் நம்ம தொழில் தர்மம். நீ உடனடியா ஒரு கோணி பைய எடுத்துக்கிட்டு ஆசா தங்கி இருக்கிற வீட்டுக்கு போ. அதுல அப்படியே அவளை போட்டு அமுக்கி கொண்டாந்துரு. எதுக்கு பாஸ்? அரியலூர் பார்ட்டி ஒருத்தன் அலை பாஞ்சுக்கிட்டு கிடக்காண்டா. பாஸ், நான் வேணா கால் டாக்ஸில போயிட்டு வரட்டா? ஏன் 4 பேருக்கு தெரியணுமா? ஒன்னு பண்ணு, சைக்கிள்ல பின்னாடி வச்சு சாஞ்ச மாதிரி தள்ளிட்டு வந்துரு. சாஞ்ச மாதிரி ம். ட்ரை பண்ணுவோம். பாஸ், எவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருப்பீங்க? டக்குன்னு டயலாக் ஆரம்பிங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா? ஆந்திராவுல நீ அப்ஸ்காண்ட் ஆன போவே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தேன்னா இந்நேரம் பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். என் பார்வையில சிக்கின ஒரு எறும்பு கூட என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. டேய் பாஸ், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பாஸ், உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த நடந்து இதே டயலாக் தான் பேசிட்டு இருக்கீங்க. மேட்ருக்கு வாங்க பாஸ். இவள உடனடியா ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புற வழியை பாரு. பாஸ், கோனியோட அனுப்புறதா இருந்தா கார்கோல தான் அனுப்பணும். கோணி அவுத்துட்டு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு வைடா. கோட்ரா ஆஃபா பாஸ்? நான் எங்க இருக்கேன்? டேய், இது ஆஷா இல்லடா. பாஸ், அவசரத்துல மாத்தி தூக்கிட்டு வந்த பாஸ். என்ன சுற்றாதீங்க பாஸ், என்ன சுற்றாதீங்க பாஸ். டேய், நான் யாரடா சுட்டிருக்கேன்? என் கையில துப்பாக்கியே கிடையாதுடா. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? டேய், இவ ஆசாவோட சூப்பரா இருக்காடா. அது நம்ம அதிர்ஷ்டம் பாஸ். இத பாருமா, நாங்க உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆஸ்திரேலியா போக போற. ஏன் சார், ஆஸ்திரேலியா போறதுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் வேணும்ல? ஏண்டா? ஆமா பாஸ். ஏண்டா எடுத்துட்டு வரல? பாஸ், இப்பதானே பாஸ் தெரியுது ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன்னு. ஏமா, உங்ககிட்ட இந்த பாஸ்போர்ட் விசாலாம் இருக்குதா? இருக்கு. எங்க இருக்குது? எங்க வீட்ல இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணு, மடன்னு ஒரு ஷேர் ஆட்டாவை பிடிச்சி நேரா வீட்டுக்கு போய் விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. ஷேர் ஆட்டாவுக்கு 5 ரூபாய் தான் ஆகும். ஏன்டா டேய், நீ எல்லாம் ஆளுங்களை கடத்துற பாசா? கடத்தினவங்களை வெளியில விட்டா அவங்க அப்படியே ஓடி போயிட மாட்டாங்க. நான் வெறும் மான்தோலை தான் கடத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் போல்டன் பியூட்டிஃபுல் ஃபிகர் எல்லாம் கடத்த ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க் யூ. உங்களுக்கு கடத்துறதுக்கு அருமையான இடத்தை நான் காட்டுட்டா? என் கூட வாங்கடா. மீரா, மீரா, யோ மீரா, சீக்கிரம் வா. ஏய், இங்க நான் இங்க இருக்கேன். மீரா, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை
காப்பாத்திட்டேன் மீரா, காப்பாத்திட்டேன். என்ன சொல்றீங்க? மீரா சரியா எழுத மாட்டா, 2 லட்சம் ரூபாய் கிடைக்காதுன்னு நினைச்சீங்களா? ஒரு புத்திசாலி பொண்ணு பெத்து வச்சுட்டு ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மீரா, நீ அந்த கடத்தல்காரனை பத்தி எழுதிய கதை ஆமா. எடிட்டோர்ல நாங்க எல்லாரும் படிச்சோம். அவன் முதல்ல எப்படி வந்தான், இந்த வேலைக்கு எப்படி சேர்ந்தாங்கறத நீ எழுதிருந்த கதை பாரு, அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப அசந்து போயிட்டோம் மீரா. அப்படியா? இல்ல, எனக்கு முதல்ல இந்த ஐடியா எல்லாம் இல்ல. அவன் என்ன கடத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. வெரி குட். ஆமா, அந்த 2 லட்சம் ரூபாய் எப்ப தருவீங்க? பாத்தீங்களா, ஒரு விஷயத்துல நம்ம முழு மூச்சா இறங்கிட்டோம்னா ஓரளவுக்கு மேல நம்ம தேட வேண்டியதே இல்ல. ஏன்னா நாம எதை தேடி போறோமோ அது தன்னால நம்மள தேடி வந்துரும். ஆனா இதுல டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். என்ன நான் சொல்றது சரியா? Samash Mira.